முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றுதான் திருச்செந்தூர். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இது. 5 படை வீடுகள் மலைக்கோவில்கள். ஆனால் ஒன்று மட்டும் ஜலத்திற்கு அருகில் இருக்கிறது. சூரபத்மனை வதம் செய்து வெற்றி வாகை சூடிய பிறகு சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் வகையில் முருகபெருமான் இந்த இடத்தில் அமர்ந்து சிவபூஜை செய்தார் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை. வலக்கையில் தாமரை மலருடன் ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார். கிழக்கு நோக்கி கடலை பார்த்தபடி காட்சி கொடுக்கிறார். 124 தூண்களை கொண்ட பிரதான கோவில் நுழைவாயில் இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகபெருமான் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாடிக்கிணறு. தினமும் காலை மற்றும் உச்சிகால அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அதிகாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் தீராத கஷ்டமும் தீர்ந்துவிடும் என்பதுதான் நம்பிக்கை. முதலில் கடலில் நீராடி பின்னர் நாழிக்கிணற்றில் நீராடி உடம்பில் கந்தகத்தை பூசி முருகபெருமானின் விபூதியை நெற்றியில் இட்டு தூண்டுகை விநாயகரை தரிசனம் செய்த பிறகுதான் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். எதை தொட்டாலும் தோல்வியில் போய் முடிகிறதென்றால் திருச்செந்தூர் முருகனிடம் சென்று வாருங்கள். ஆவணி செவ்வாய்க்கிழமையாகிய இன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் முருகபெருமானின் படத்தை துடைத்து சந்தன குங்கும பொட்டு வைத்து 6 வெள்ளை தாமரை பூக்களை படத்திற்கு முன் வைத்து அகல்விடக்கேற்றி தீபதூப ஆராதனை காட்டி முருகபெருமானை வழிபட உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் காணாமல் போய்விடும். சமயம் இருந்தால் திருச்செந்தூர் முருகபெருமானிடம் சென்று அவரை வழிபட்டு அருளாசி பெற்று வாருங்கள். நன்றி.